ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ்ல எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா எல்லாரும் படம் பார்க்கும்போது எப்படிலாம் ஃபீல் லைக் வி ஹேவ் 2 பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஒன் இஸ் ஓடிடி, ஒன் இஸ் தியேட்டர். எது பெருசுன்னு சொல்லி அடிச்சு காட்டப் போறோம் நாங்க. ஆமா. பின்ன எப்படி பார்த்தாலும் ஓடிடி தான் பெருசு. ஏன்னா, ஈஸியா எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாரி உட்காந்து படத்த பார்க்கலாம். ம்ஹ்ம். சொல்லுங்க, டிக்கெட் புக் பண்ண தேவையில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, லைன்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல, டிராவல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம பாட்டுன்னு எப்போ தோணுதோ மிட் நைட்டா இருந்தாலும் சரி, காலையிலயா இருந்தாலும் சரி, மத்தியானமா இருந்தாலும் சரி, உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி இருந்தாலும் அதாவது நீ பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு கூட அவசியம் இல்ல. நீ என்ன நைட் ட்ரெஸ்ல இருந்தாலும் நீ ஜாலியா உட்காந்து உன் படத்த பார்க்கலாம். அதுதான் ஆனா, ஓடிடி. அந்த பிக் ஸ்க்ரீன், அந்த பெரிய ஸ்க்ரீன்ல அப்படியே ஒரு மேஜிக் மாரி பார்க்க முடியுமா? இந்த ஐமேக்ஸ் எஃபெக்ட், டால்பி எஃபெக்ட், 3டி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த தியேட்டருக்கு கிளம்பி போறதே ஒரு எக்ஸைட்மென்ட். கிளம்பி போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்காந்துட்டு, அங்க போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அங்க இருக்கிற ஃபுட்ஸ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, அதுவும் இல்லாம அந்த தியேட்டர்ல உட்காந்துட்டு ஜாலியா அத மட்டுமே கவனிச்சுக்கிட்டு, அத மட்டுமே பார்த்துக்கிட்டு, ஏங்க ஃபுட்டு சூப்பர். வந்துட்டு நாங்க வீட்ல இருக்கிற ஃபுட்டு கூட நாங்க ஏன் அந்த ஸ்விக்கி கூட பண்ணிப்போமே அந்த ஃபுட்ட. ஏங்க அந்த அந்த ஸ்விக்கில அட்மாஸ்பியர் கிடைக்கிறத அதோட டபுள் மடங்கு அங்க விப்பாங்க. கரெக்ட்டா? உனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்? எனக்கும் வீட்ல எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. ஃபோன் நான் வரும். பாட்டுன்னு ரூம்லேருந்து தியேட்டர்ல இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் தான் வரும். நீ உங்களுக்கு ஃபோன் அடுப்புல வர்றது எங்க இருந்தாலும் ஃபோன் வந்து தானே ஆகும். நீ அடுப்புல ஏதாவது வச்சுட்டு இங்க வந்து படம் நான் பார்ப்ப. ஏன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே உட்காந்து படம் பார்க்க போறேன். மல்டி டாஸ்கிங் பண்ண தேவையில்ல. மல்டி டாஸ்கிங்லாம் இங்க வேலையே இல்ல. ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் படத்த. தாராளமா பண்ணலாம். அந்த படத்த அத மட்டும் பார்க்கணும். அத விட்டுட்டு அந்த பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அந்த ஒரு எஃபெக்ட்டே இருக்கும். வீட்ல டிவில உட்காந்து பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் இருக்காது. இந்த டால்பி ம்ஹ்ம். 3டி அட்மாஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இட்ஸ் சோ மேட்டர்ஸ் யூ நோ. சரி, நீங்க இவ்ளோ டால்பி, ஐமேக்ஸ், ஐநாக்ஸ்ன்னு இஷ்டத்துக்கு உங்க கதைய விடுறீங்களே! எவ்ளோ காஸ்ட் எஃபெக்டிவ் தெரியுமா? உங்களுக்கு குடுக்குற அந்த ஒரு டிக்கெட் காசுக்கு நான் 4 சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவேன். அந்த 4 சப்ஸ்கிரிப்ஷன் 4 பிளாட்ஃபார்ம்லயும் பண்ணுவேன். எனக்கு எல்லா லாங்குவேஜ் ஆல் லாங்குவேஜ் ஐ கேன் சீ. அப்போ மலையாளம், இந்த இங்கிலீஷ், ஷேர்ட் தமிழ், கன்னடான்னு. எமோஷன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதாவது எல்லாரும் கும்பலா உட்காந்துட்டு, அவங்க சிரிச்சு பேசிட்டு, இது வந்துட்டு நம்ம ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நீ வந்துட்டு வீட்ல உட்காந்து பார்ப்ப. இது நம்ம தியேட்டர்ல போனோம்னா, நம்மளுக்கு கனெக்ட் ஆகாத விஷயம்லாம் ஒரு சில பேருக்கு கனெக்ட் ஆகி, அவங்க கை தட்டுவாங்க, அவங்க ஜாலியா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க, அந்த அந்த சீன வந்து கொண்டாடுவாங்க. இப்போ பண்டிகைய நீங்களே ஒண்ணு கொண்டாடுங்கவே! சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பண்டிகைய கொண்டாடுங்கவே! இல்ல, இல்ல, நில்லுலே, தியேட்டர்ல போய் பண்டிகைய நில்லுலே. நில்லெல்லாம் முடியாதுலே! உங்களுக்கு உட்காரணும்லே! உங்களுக்கே கனெக்ட் ஆவாதத இன்னொருத்தன் பார்த்து என்ஜாய் பண்றான்னா, ம். அங்க அப்பவும் உங்களுக்கு கனெக்ட் ஆவல. அதுக்கு நீங்க தனியாவே ஓடிடில உட்காந்து பார்த்துடலாமே. எதுக்கு கும்பலா உட்காந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஆடியன்ஸோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ணி, அவங்க எல்லாரும் அந்த மூவிய என்ஜாய் பண்ணி, அந்த அந்த கைத்தட்டலு, அந்த மாஸான இன்ட்ரோ சீன் வரும்போது எல்லாரும் அத வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுறது, தியேட்டருக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சினிமாட்டோகிராஃபியோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணும்போது தான், அந்த வித்தியாசமான ஒரு ஃபீல் வரும். ஏங்க, அத நம்ம தியேட்டர்ல பண்ணா தான் வரும். நாங்க வந்துட்டு ஓடிடிலயும் ஃபோட்டோ எடுத்து ஸ்னாப் அனுப்புவோங்க. ஸ்ட்ரீக்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணுவோங்க. அதெல்லாம் நீங்க எதுவுமே நீங்க சொல்ல ஸ்ட்ரீக்ஸ் முடியாது. மெயின்டெயின் பண்றதுக்குன்னே பதம் போடுவீங்க. நாங்க தியேட்டருக்கு போயிட்டு படம் தான் பார்ப்போம். ம்ஹ்ம். நாங்க சும்மா அந்த ஃபோட்டோ போட்டுட்டு நாங்க பாட்டுன்னு இங்க உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்போம். சரி, இவ்ளோ இது சொல்றீங்களே, அதான் சொன்ன மாரி பாஸ், ரிவைண்ட் அந்த ஆப்ஷன் எங்ககிட்ட இருக்கு. இப்போ டக்குனு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜோக் எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்பா எனக்கு டக்குனு அது பார்க்கணும்ப்பான்னா, என்னால 10 செகண்ட்ஸோ, 20 செகண்ட்ஸோ ஏன் ஃபுல் படத்த கூட ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த நேரத்துல. ம். டூ யூ ஹேவ் தட் ஆப்ஷன்? இஃப் இட் இஸ் ஃபர்ஸ்ட் டே அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ நான் ஒரு நாளைக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிட்டு காலையில, மத்தியானம், நைட்டுன்னு உட்காந்து பார்ப்பேன். தட் இஸ் நாட் காஸ்ட் எஃபிஷியன்ட். தட்ஸ் லாஸ்ல. டோட்டலா இட்ஸ் லாஸ்ல. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகுறது தியேட்டர்ல. அந்த பாக்ஸ் ஆஃபீஸோட இம்பாக்ட் பார்த்தியா? எத்தன பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு சமம் ஒரு படம். அந்த குழந்தைய சும்மா ஒண்ணும் பெத்தெடுக்கல. அவங்களுக்கு வேண்டிய மணி வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்மும் குடுத்து தானே வாங்கியிருப்பாங்க. ஒரே பட்ஜெட்ல தானே வாங்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ பிகம் அ டைரக்டர், ஓகேவா? இஃப் ஐ பிகம் அ டைரக்டர், ஐ பிரிஃபர் டு ரிலீஸ் இன் தியேட்டர்ஸ். ஓகேவா? இஃப் இட் இஸ் அ லோ பட்ஜெட் ஃபிலிம் நான் வந்துட்டு ஓடிடி குடுத்துருவேன். மொத்தமா காசா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு லாஸ். ஒரு ஃபிலிம் மேக்கர் பெர்ஸ்பெக்டிவ்லயோ, ஒரு டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்லயோ யோசிச்சா அது லாஸ். இந்த 100 நாள் படம் ஓடுறது, 200 நாள் படம் ஓடுற கான்செப்ட்ட கெடுத்தவங்க நீங்க.
அதுக்கு ஓடிடில 2 எடுத்தவங்களே நாங்கல்ல. நீங்க குடுக்குற கன்டென்ட்ஸ்னால தான் அதுக்கு எடுத்து போச்சு. அதுக்கு எடுத்து போச்சுன்றத விட, ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல படம் ஓடும்னா ஓடும். அத ஓட விட்டா ஓடும். அதுக்குள்ள இப்போ சினிமாவும் லைக் இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஒரு வாரத்துல 2, 3 படம் வருது. எவ்ரி வீக் தெர் இஸ் எல்லா தர்ஸ்டேனா அது ஒரு படம் வர ஆரம்பிச்சுச்சு. ஓகேவா? அதே மாரி சினிமா வந்துட்டு ஓடிடில ரிலீஸ் ஆவறதும் 10 நாள்லயோ, 15 நாள்லயோ ஒரு சில படம்லாம் வந்துட்டு சீக்கிரமா லைக் 1 மந்த்துக்குள்ளேயே பெரிய பிக் பட்ஜெட் படம்ஸ்லாம் 1 மாசத்துலயே வந்துடுது. சரி இவ்ளோ சொல்றீங்களே, ஓடிடிலலாம் உங்களுக்கு கோவிட் டைம் போயிருக்குமா? இதுக்கு உங்ககிட்ட பதிலே இருக்காது. பிகாஸ் மூவிஸோட இது கம்மியானதுக்கு காரணமே ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமைந்ததில்ல. ஆக்சுவலி கோவிட்க்கு முன்னாடியே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தது. பட் ம். அது எப்போ ஒரு பீக்க ரீச் ஆச்சுன்னா, கோவிட் டைம்ல தான். வேற உங்களுக்கு எதுவுமே இல்லன்ற ஒரு ஆப்ஷன் வரும்போது, ஓடிடிக்கு யூஸ் ஆயிட்டீங்க. அண்ட் ஓடிடி இப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் டு வாட்ச் மூவிஸ். பிகாஸ் உங்களுக்கு வந்து ரீவைண்ட் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், பார்த்த படத்தை 4 வாட்டி பார்க்கலாம் அந்த ஒரே சப்ஸ்கிரிப்ஷன்ல. அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு அதை ஷேர் கூட பண்ணலாம். உங்களுக்கு யாராவது கொடுக்கணும்னு தோணா டபுள் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த மூவி பார்க்குற ஆப்ஷன்ஸில் இருக்காது. நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வேறு. ஆனால் ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸும் வேறு தான். 2மே வேற வேற தான். ஆனா தியேட்டர் தான் பெஸ்ட். ஏன்னா, இந்த தியேட்டர்ல போயிட்டு இப்போ ஒரு வீட்ல இருக்கேன்னு வையேன், இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஃபேமிலி அப்டின்னா, வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்துட்டு, உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட் ஜென்ஸீஸ்லாம் நெறைய பண்றாங்க. பட் ஏர்லி பீரியட்ஸ்ல அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. அதாவது பெருசா வந்து வீட்ல யாருமே வந்து என்ஜாய்லாம் பண்ண மாட்டாங்க. வி யூஸ்ட் டு ஹேங் அவுட் கொஞ்ச நேரம் இருப்போம், போயிடுவோம். பட் அந்த தியேட்டருக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு உட்காந்து ஃபன் பண்ணிட்டு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவங்க கூட அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு விஜய் பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு அஜித் பிடிக்கும். அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வறுத்தெடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாரி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, அது ஒரு பயங்கரமான ஒரு ஜாலி மொமெண்ட். ஓகேவா? ம். இப்ப கூட அத என்ஜாய் பண்ணலாம். ஆனா, இந்த ஓடிடி வளர வளர என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நீ வந்து ஒரு படம் பார்க்குற அப்டின்னா, நடுவுல உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்பி போயிடுவ. ஓகேவா? அதாவது தியேட்டர்ல. ம். ஓகேவா? ஓடிடில உனக்கு எப்படின்னா, அந்த படம் இல்லன்னா வேற படம் பார்ப்பேன். அது ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் தான். ஐ ம். கேன் அக்செப்ட் தட். பட் ஸ்டில் அந்த தியேட்டர்ல எல்லார் கூடயும் உட்காந்து போய் பார்க்குறப்போ, ஒரு சில படம் உனக்கு போரே அடிச்சாலும், இதுக்கப்புறமா நல்லா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமாவ ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஒரு டைரக்டர் வந்துட்டு அத தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஓடிடில நீ ஒரு படம் புடிக்கல அப்படின்னு பாதியில ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவ. கரெக்ட்டா? இதுவே ஒரு தியேட்டர்ல போய் பார்க்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. இதுக்கப்புறம் நல்லா போகும் போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார் தான். செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு புஷ் இருக்கும் நம்மளுக்கு அந்த தியேட்டர் பார்க்க அந்த படத்த பார்க்கறதுக்கு. ஓகேவா? அப்போ ஒரு டைரக்டரோட ஃபுல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம தெரிய வருவோம். இதுவே நீ ம். ஒரு ஓடிடில ஃபர்ஸ்ட் சீன் உனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்காத ஒரு சீன் வந்துச்சு. நீ என்ன பண்ணுவ? போர் அடிக்குது. மாத்திடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு போயிடுவ. ஆ ஏன்னா அதுதான். பிகாஸ் டைவர்ஸான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அந்த லாங்குவேஜா தமிழ்னா மலையாளம், மலையாளம்னா தெலுங்கு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ வாஸான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு தியேட்டர்னா அது ஒரு படம் தான். எந்த படத்தை எந்த லாங்குவேஜில் பார்க்க போறீங்களோ, டப்பிங்கோ ஒரிஜினலோ எதுவாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். இல்லைங்கோ. நான் சொல்றத முதல்ல யோசிங்கோ. என்னன்னா, இப்ப தியேட்டருக்கு போயிட்டு, அந்த படத்த பார்க்கணும்னு சொல்லி போறோம். ஓகேவா? நீ சொல்ற டைவர்ஸ் ஆப்ஷன்னே வச்சுக்கோயேன். நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. நான் தியேட்டருக்கு போய் படம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கும், நீ ஓடிடில ஒரு படம் செலக்ட் பண்றதுக்கும், தியேட்டர்ல ஒரு படம் பார்த்து முடியிற அளவுக்கு சமயம். ஓகேவா? இட் டேக்ஸ் யூ ஆல்மோஸ்ட் அன் ஹார் ஆர் 1 1/2 ஹவர் டூ செலக்ட் அ ப்ராப்பர் மூவி. ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கிறது உனக்கு இருக்கு அப்படின்னா, நீ நேரா போய் Netflixல அது பார்ப்ப, இது பார்ப்ப. இஃப் யூ ஆர் நாட் பிளானிங் எனிதிங், எதுவுமே பிளான் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் போய் உட்காந்து ஓடிடில ஏதோ ஒரு படம் செலக்ட் பண்ணோம்னா, நீ 1 1/2 மணி நேரத்துல 2 மணி நேரம் நீ உட்காந்துட்டு அந்த படத்த செலக்ட் பண்ணிட்டு, அது நல்லா இல்லன்னா 1/2 மணி நேரத்துல தூக்கி போட்டுட்டு யூசுவலா பார்க்குற விஷயத்த பார்த்துட்டு போய் தூங்குவ. இதுக்கு பேரு ஓடிடி. இதுக்கு 4 பேர் வேற இல்ல, 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 சப்போர்ட். இல்லங்க. அது வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போய் மொக்கையா போய் எந்த தியேட்டர் கவுண்டர்ல நின்று டிக்கெட் கவுண்டர்ல இருந்து கஷ்டப்பட்டு நான் எடுக்கல. நான் என் வீட்ல, என் ஹால்லயோ, என் பெட்ரூம்லயோ உட்காந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, நான் இது முடிச்சுட்டு இங்க போணுன்ற அவசரமும் இல்லாம, நான் அந்த 2 மணி நேரம் நிதானமாவே தேடிட்டு போறேன். புடிக்கலையா, பார்த்த படத்தை பார்த்து சாப்பிட்டு நான் தூங்கிருவேன். சினிமான்றது ஒரு அவ்வளோதான் எங்களுக்கு பண்டிகைங்க. ஆப்ஷனு. ஏங்க சினிமான்றது. பண்டிகை தாங்க. நான் இல்லன்றல. ஆனா பண்டிகை டெய்லி இல்லல்ல. டெய்லி உங்களுக்கு ஓடிடி தானே. அப்படி அ கிடையாது. இந்த மாரி லாஜிக்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டா உங்களுக்கு பதில் இருக்காது. பிகாஸ் ஓடிடியோட மிகப்பெரிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, க்ரவுட் இல்ல. கூட்டம் இல்ல. உங்களுக்குன்னு பிரைவசியா இருக்கு. இப்ப நீங்க சிரிக்கணும்னு நெனச்சீங்க. இப்போ நீங்க வந்துட்டு நார்மலான ஒரு
நம்ம லோக்கல் ஏரியாஸ்ல, அதாவது நம்மளோட நார்மலா நம்ம இருக்கிற ஏரியாஸ்லலாம் போய் நீங்க பார்த்தீங்கன்னா, ஜாலியா வைப் பண்ணுவீங்க. கத்துவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, எல்லாமே பண்ணலாம். செம்மையா இருக்கும். அதுவே நீங்க தெரியாத்தனமா போய் அந்த ஒரு பாஷான ஹோட்டல் இது மூவிஸ்க்குலாம் ஐ மீன் தியேட்டருக்குலாம் போய் பாருங்களேன். லைக் ஏரோ ஹப், பிவிஆரோ இல்ல ஏதாவது ஒரு இது பண்ணீங்கன்னா, ஜோக் கூட சத்தமா சிரிக்க மாட்டாங்க. லைட்டா தான் சிரிப்பாங்க. இப்போ நான் என் வீட்ல இருந்தா நான் என் இஷ்டத்துக்கு சிரிப்பேன். ம். அதாவது அந்த ஜோக்கே இல்லனாலும், நான் எனக்கு ஏதாவது சிங்க் ஆச்சோ, லிங்க் ஆச்சுன்னா, நீ நான் விழுந்து பைத்தியம் சிரிப்ப. விழுந்து விழுந்து சிரிப்பேன். உருண்டு உருண்டு சிரிப்பேன். அது என்னோட பிரைவசி. க்ரவுட் இல்ல. என்னோட பிரைவேட்டான ஒரு ஜாலியான மூவி டேட்டா இருக்கும். ம். ஓடிடில பார்த்தா. அந்த மாரி கிடைக்காது தியேட்டர்ஸ்ல. தியேட்டர்ல போயிட்டு படம் பார்த்துட்ட பிறகு தான் ஓடிடிக்கே படம் வரும். ஆனா ஓடிடிலே தியேட்டர்லயே டைரக்ட்டா ஓடாம, ஓடிடில வந்த படமும் இருக்கு. அந்த படத்த தான் நீங்க உட்காந்து பார்ப்பீங்க. இல்லையே, தியேட்டர்ல வந்த படமும் பார்ப்போமே. அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறமா தான் உனக்கு ஓடிடில வரும். நான் அந்த பரவாயில்லையே. அந்த ஏங்க பண்டிகைய அதுக்குள்ள இன்ஸ்டாகிராம்லயே ஏல விட்டுர்றாங்கங்க இருங்க. பாதி படத்த. அந்த சினிமாவ கொல்றது இந்த இன்ஸ்டாகிராம் பைரசிஸ்லாம் இட்ஸ் புல்ஷிட். அந்த படத்த கெடுத்து, குட்டிச்சவராக்கி அந்த எல்லாமே வெளில வந்துரும். இன்ஸ்டாகிராம்ல நீலாம் இப்படி வந்துட்டு சொல்றியே, நீ என்ன பண்ணுவ? ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, ஆஃபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு அந்த படத்த ஃபுல் கதையும் கேட்டுட்டு 5வது நாளோ, 6வது நாளோ நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு போறேன்னா, இந்த இந்த சீனுக்கு அப்புறம் அதான் வரும். அந்த சீனுக்கு அப்புறம் இதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கதை சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் சினிமா ஸ்க்ரீன வுட்டுட்டு நான் உன் மூஞ்ச பார்க்குற மாரியே இருக்கும் எல்லா சிச்சுவேஷனும். இந்த மாரி பைரசி கில்லர்ஸ்க்கு நடுவுல தியேட்டர் தான் கெத்துன்னு சுத்துற நாங்கலாம் வேற லெவலுங்க. தியேட்டர்ல ஒரு படம் வந்த பிறகு தான் உனக்கு ஓடிடில வரும். தியேட்டர்ல படம் ஹிட் ஆச்சுன்னா தான் உனக்கு ஓடிடில வரும். அது இல்லாம ஓடிடில டைரக்ட்டா ரிலீஸ் ஆகுற படம் வெரி கம்மி. நான் இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ணி பேசுறவனால நான் தமிழும் சப்போர்ட் பண்ணுவேன், இங்கிலீஷும் சப்போர்ட் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து லாங்குவேஜ். அந்த படத்த படமா அதே மாரி. இங்க லாங்குவேஜ்லாம் யாரும் பிரிக்கலங்க. இங்க எல்லா லாங்குவேஜும் ஒண்ணுதான். ம். ஓடிடின்னு அதான் சொல்றேன். எனக்கு இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு, தெலுங்கு இருக்கு, அதத்தாங்க மலையாளம் இருக்கு. நானும் சொல்றேன். எல்லா விதமான லாங்குவேஜஸும் இருக்கு. ஸோ பேசிக்லி நான் சிம்பிளா ஓடிடிக்கான டெஃபினிஷன் சொல்லிடுறேன். அதாவது என்ஜாயிங் மூவிஸ் வித் கம்ஃபர்ட், நோ ட்ரெஸ் கோட், நோ ட்ராவல், நோ ஓவர் பிரைஸ்ட் ஃபுட். ஸோ இந்த மாரி எல்லா பெனிஃபிட்ஸும் சேர்ந்தது தான் ஓடிடி. ஸோ இதுதான் பெஸ்ட் என்று நான் கூறுகிறேன். தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறது தான் கெத்துன்னு நான் சொல்றேன். ஓடிடி மாரி வருமாங்க? தியேட்டர் மாரி வருமாங்க? ஹம். ஹம்.